மறைந்த முதுபெரும் அரசியல் தலைவர் குமரி அனந்தனின் வாழ்க்கை மற்றும் அரசியல் பயணம் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஒரு எழுத்து ஒரு சொல் என்கின்ற 64 எழுத்துக்கள் இருக்கின்றன தமிழிலே. பிஞ்சு பிஞ்சு காலெடுத்து நெஞ்சில் நீ உதைத்தால் மிஞ்சும் துன்பச் சுவையெல்லாம் பஞ்சு பஞ்சாய் பறக்கும் அம்மா. நான் தமிழினுடைய தொன்மை, தமிழினுடைய பெருமை, மிகச்சிறந்த மொழி தமிழ் என்பதை எல்லாம் அவர்களிடம் பேசி அந்த தமிழ் மொழியிலே நான் வினா தொடுக்கக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை வேண்டும். தொன்னூற்று 3 வயதான குமரி அனந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். தீவிர தமிழ் பற்றாளர், நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை பெற்றுத்தந்தவர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. குமரி அனந்தனின் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரம். 1933ஆம் ஆண்டில் பிறந்தார். இவரது இயற்பெயர் அனந்தகிருஷ்ணன். இதுவே பின்னாளில் குமரி அனந்தன் என்றானது. குமரி அனந்தனின் தந்தை ஹரிகிருஷ்ணன் சுதந்திர போராட்ட தியாகி. இதனால் சிறுவயதிலேயே குமரி அனந்தனுக்கு அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது. காமராஜர் மீது பெரிய ஈடுபாடு கொண்டிருந்தவர். காங்கிரசின் தொண்டராக இருப்பதை பெருமையாக உணர்ந்த குமரி அனந்தன் கட்சியில் தீவிரமாக செயல்படத் தொடங்கினார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக 1967இல் காங்கிரஸ் தோல்வியடைந்து ஆட்சியை இழந்தது. கடும் சரிவில் இருந்த கட்சியை மீண்டும் எழுச்சி பெறச் செய்வதற்கு குமரியில் தொடங்கி இளைஞர்களோடு சென்னை நோக்கி பாத யாத்திரை மேற்கொண்டார் குமரி அனந்தன். இது கட்சியில் அவரது முக்கியத்துவத்தை அதிகரித்தது. குமரி அனந்தனின் முதல் அரசியல் வெற்றி 1977இல் அமைந்தது. அந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரசிலிருந்து பிரிந்த அவர் காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். சிறந்த மேடை பேச்சாளரான குமரி அனந்தனுக்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு இருந்தது. அக்கட்சி சார்பில் 1980 மற்றும் 1984 சட்டமன்ற தேர்தல்களில் வென்று சாதித்தார். அதன் பின்னர் மீண்டும் காங்கிரஸோடு இணைந்து செயல்படத் தொடங்கினார். 1989 மற்றும் 1991 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தனது செல்வாக்கை நிலைநாட்டினார். அதன் தொடர்ச்சியாக 1996இல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். குமரி அனந்தனின் மனைவி கிருஷ்ணகுமாரி. இவர்களுக்கு 5 பிள்ளைகள், 4 மகள்கள், 1 மகன். குமரி அனந்தனின் மகள்களில் ஒருவர்தான் தமிழிசை சவுந்தரராஜன். வசந்தன் கோ நிறுவனரான மறைந்த வசந்தகுமார் குமரி அனந்தனின் தம்பிதான். மேடை பேச்சில் மட்டுமல்ல, எழுத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்டவர் குமரி அனந்தன். 25க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியதற்காக குமரி அனந்தனுக்கு கடந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருது வழங்கி தமிழக அரசு கௌரவித்தது.